கடைசியாக ஒரே ஒரு கேள்வி கேட்டு முடிக்கலாம்னு நினைக்கிறேன். சூர்யா சாரோட ரியாக்ஷன் என்ன வந்து தெரியல. அவரு நிறைய காலுக்கு அப்புறம் தான் இது பண்ண முடியாமல் போயிருந்திருக்கோம். எடுத்தடுப்பில் பண்ணியிருக்க முடியாது. ரொம்ப நாள் டாக்ல இருந்திருக்காங்க. சூரிய ரிப்போர்ட்டர் மாதிரி ஒரு ஹிட் கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிறப்போ சும்மா ஏனோ தானோன்ட்டு இந்த ப்ராஜெக்டை பண்ண முடியாமல் போயிருந்திருக்காது. ஒன்று டேட் அவைலபிலிட்டி அந்த மாதிரி இருந்திருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு பாயிண்ட்ல அவருக்கு உடன்பாடு இல்லாமல் போயிருந்திருக்கலாம். யாரெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க அவர் வந்து மும்பையில் செட்டில் ஆக போறாரு, அதனால ஹிந்தி ஏற்பு படம் பண்ண வேணான்ற மாதிரிலாம் ஏதோ டாக் போயிட்டு இருந்துச்சு. இல்லை ப்ரோ, ஆக்சுவலாக அந்த மாதிரி ஒரு டாக்காக தான் இந்த படத்தை வந்து அவர் பண்ணலன்னு சொல்லுவாங்க. ஓஹோ. இப்போ சூர்யா சாரோட அந்த டேரக்டர் இருக்காங்க இப்போ சூஸ் பண்ணுறது, அதெல்லாம் நல்ல டேரக்டர்ஸாக தான் இருப்பாங்க. ஆனால் ஏதோ ஒரு சில காரணங்களால அவங்க கூட ஒரு மனஸ்தாபம் ஏற்பட்டு அவங்க கூட படம் பண்ணாமல் போயிட்டாரு. அதுவே அவருக்கான அந்த செட்பேக் வந்து காரணம்னு நான் நினைக்கிறேன். இப்போ கௌதம் வாசுதேவ் மேனன் எடுத்துக்கலாம். இப்போ அந்த மலையாளத்தில் மம்முடி சார் வச்சு அந்த படம் எடுத்து அந்த படம் செம்ம ஹிட்டாக இருக்குது. இப்போ அதே மாதிரி சுதா மேம் கூட ஒரு சின்ன மனஸ்தாபம், அந்த படமும் மிஸ் ஆகுது. இந்த மாதிரி டேரக்டர்ஸ் கூட ஏற்படுற இந்த மனஸ்தாபத்தால தான் சூர்யா சாருக்கு இந்த செட்பேக் ஏற்படுதுன்னு நம்ம நினைக்கிறோம். கரெக்ட் தான், நல்ல படங்கள் மிஸ் பண்ணிடுறாங்கிறது உண்மைதான். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வணங்கான் அவர் பண்ணலை. எனக்கு தெரிஞ்சு அது பண்ணாது நல்லதுன்னு தான் நினைக்கிறேன். அது மிக்ஸ்டான ரிவ்யூஸ் நிறைய வந்துட்டு இருக்குது. அவர் இந்த டைமில் அந்த படம் பண்ணியிருக்க தேவையாங்கிற கொஸ்டின் இருந்திருக்கு. பொலிட்டிக்கலாக நிறைய பிரச்சனை இருக்குது. அந்த மாதிரி ஒரு சில டைம் வந்து அவர் ரிஜெக்ட் பண்ணுறது வந்து கரெக்டாகவும் இருந்திருக்குது, ஒரு சில டைம் தப்பாகவும் போயிருக்குது. அந்த வகையில் இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது இன்னும் அதிகமாக ஃபீல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குமோன்னு தான் தோணுது.